தினந்தோறும் தொழுகிறீங்களா? பள்ளிவாசலுக்கு போய் தினந்தோறும் தொழுகிறீங்களா? துவாக்கள்லாம் செய்றீங்களா? பள்ளிவாசலோடு போய் தொழுகிறதுக்கும் பெண்கள் முசல்லாவுல தொழுகிறதுக்கு மட்டும்தான் இஸ்லாம் இருக்குதா? இஸ்லாம் என்பது பள்ளியோடும் தொழுகையோடும் துவாக்களோடும் சுருக்கிவிட்ட சமுதாயமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாம் என்பது இதோடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, நம்முடைய முழு வாழ்க்கையோடும் நாம எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை தொடணும், எப்படி வாழணும். இன்னும் சொல்ல போனா நாம எச்சில் துப்பும் போது கூட எச்சில் எப்படி துப்பணும், சிறுநீர் கழிக்கும் போது கூட சிறுநீர் எப்படி கழிக்கணும் என்ற எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்புக்கு பிறகும் இருக்கக்கூடிய முழு வாழ்க்கையும் பேசக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை நம்ம எதுக்காக வச்சிருக்கிறோம்? ஃபாத்தியாவுக்காக. 40 நாள் ஃபாத்தியா, 10 நாளுடைய ஃபாத்தியாக்கள், அதே போல ஏதாவது முக்கியமான விழாக்கள் நடக்குது, திருமணம் ஏற்பாடு செய்யப்படுதுன்னு சொன்னா அதுக்காக யாராவது ஒரு ஹசரத்தை கூட்டிட்டு வந்து ஒரு துவா ஓதுறதுக்கு, ஒரு ஹுத்பா ஓதுறதுக்கு மட்டும்தான் இஸ்லாமை நம்ம வைத்திருக்குமே தவிர இஸ்லாம் என்பதை நாம நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக ஃபாலோ பண்றதே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய தொழுகை, நான் தொழுகக்கூடிய தொழுகை, என்னுடைய எல்லா விதமான இபாதத்துகள், நுசுக் அப்படின்னு சொன்னா குர்பானிக்கு சொல்லப்படும் அந்த அமலும், அதே போல வ மஹ்யாய வ மமாத்தி, நான் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உயிராக இருக்கக்கூடிய காலங்களிலும் நான் மரணமாகுதல், இப்படி எல்லா விஷயங்களுமே லில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்காகவே இது எல்லாமே நான் செய்கிறேன் என்ற சிந்தனை நமக்குள்ள உருவாகணும். அல்லாஹ் நம்முடைய இந்த வாழ்க்கையை முழு முஸ்லீமாக, முழு மூமினாக புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.